ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான் க்ளீன் பண்ண போகிறோம். என்னாச்சுன்னா ஒய்ஃப் ஊருக்கு போய் 1 வீக் ஆச்சு. நம்ம இப்போ வரைக்கும் வீடு க்ளீன் பண்ணல. நாளைக்கு வரப்போகிறாங்க. இப்படி இருந்தால் கன்ஃபார்ம் நம்மளை திட்டுவாங்க. வீடு பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. பொண்ணு வச்சுருக்க வீடும் பையங்க இருக்க வீடும் இப்படி தான் இருக்கும். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. அதனால் நம்ம வீடு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இருக்குது, நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும். இங்கே பேஸ்ட் வைக்க வேண்டிய இடத்துல சீப் வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் வச்சா பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக இது பெட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டின இடத்துல அப்படியே போட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க போய் 1 வீக் மேலே ஆகுது. நான் அப்படியே ஜாலியாக இருந்துட்டேன். இங்கே பாதி ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கேன். ஐயோ சாரி. ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த கூடையில் தான் போடணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இல்லாதனால நான் அப்படியே வச்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோல் இதில் இருக்குது. இங்கே கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கிச்சனுக்கு வந்தோம்னா நேற்று சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அதை கழுவாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, இது நேற்று கீழே இருக்க ஹவுஸ் தம்பி மலைக்கு போயிட்டு வந்தார். அவர் இது கொடுத்தாங்க. இது வாங்கி வச்சுட்டு பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் இருக்குதுலே ஹைலைட்டு. இதை பார்த்தானா செமையாக திட்டுவா. ரசம் இருக்கும்போது வச்சுட்டு போனேன் 1 வீக் முன்னாடி. இது பார்த்திங்கன்னா எடுத்து கொட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். நீ கன்ஃபார்ம் இதெல்லாம் கிளியர் பண்ணலின்னா நம்ம இருக்க முடியாது. அப்புறம் என் ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட்டு வாங்கி சாப்பிட்டு அந்த இதை அந்த கவரை கூட வெளியே போடாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப திட்டுவா. சரி வாங்க நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 10 மணி ஆகுது. நேற்று இந்த கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறவங்க கேக் கொடுத்தாங்க. அதை பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே இதையும் கீழே போட்டு வச்சுருக்கேன். வாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சமைக்கலாமா இல்லை என்ன கடையில் வாங்கி சாப்பிட்லாமாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாங்க. அந்த ரசத்தெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டிட்டு வந்துட்டேன். இதை முதல்ல கழுவி வச்சிடலாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கழுவிட்டோம். கழுவி இந்த கூடையில் வச்சாச்சு. நான் ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பாத்திரம் கழுவுறது பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் நான் தான் கழுவி தருவேன். ஆனால் அதுலேயும் என் ஒய்ஃப் என்னென்னா, இது நல்லா இல்லை, இந்த மாதிரி இங்கே பாரு, இப்போ குக்கர்னால் மேலே ஒரு மாதிரி இருக்குது, நல்லா கழுவுனதையே மறுபடியும் கழுவ வைப்பா. அந்த மாதிரி உங்கள் சைடில் உங்கள் ஒய்ஃப் இது மாதிரி பண்ணாங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. என்ன தான் நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாலும் அந்த வேலையில் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு எப்படின்னா, ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், அந்த மாதிரி ஒரு இது. நான் எப்படின்னா, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஒரு பொருளை எடுத்தேன்னா எங்கே வேணால் தூக்கி போடுறது, அது அந்த மாதிரி இருப்பேன். ஸோ எல்லாருக்கும் இப்படி தான் செட் ஆகுது. கல்யாணம் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குதுன்னு நினைப்பாங்க, ஒருத்தங்க அதை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கள பற்றி நான் ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால்
அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஜார் இருக்குல்ல, இது அவங்களே டிசைட் பண்ணதா. இது ஃப்ளவர் இல்லை. இந்த மாதிரி டிராஃப்ட்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நிறைய பண்ணியிருக்காங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா. அது வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கும் என் ஒய்ஃப் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி டிராஃப்ட் ஒர்க்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணுவாங்க. ட்ராயிங் பண்ணுறதுல ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி ஓரளவுக்கு என்னால் என்ன தெரியுமா, ஓரளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அவங்க அளவுக்குலாம் பண்ண முடியாது கன்ஃபார்ம் நம்மளால். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அங்கே இந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடுங்க. போட்டால் தான் நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது. இந்த பெட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் போட முடியல, அதனால் விட்டுட்டேங்க. அவங்க போட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக போடுவாங்க. அவ்வளோதாம்மா, நம்ம வீட்டை மட்டும் கூட்டி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியதான், இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்லாம். அவங்க அளவுக்கு பட்ட பிள்ளைனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒய்ஃப் ஊருக்கு போனதும் வீட்டை அப்படியே வச்சுட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுற ஹஸ்பண்டுக்கு டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.